ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷீலா சுகன்யா. ஸோ என்ன இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்துட்டு மன்னிக்கணும், கோல்டு ஆகிடுச்சு. கோல்டு ஆனதுனால நான் மெடிசன்ஸ் எதுவும் நான் எடுத்துக்கல, நான் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். ஸோ அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ நிறைய பேருக்கும் பிடிக்காது மருந்துங்கிற ஒரு விஷயம். ஸோ ரொம்ப மீறி போனால் தான் இந்த மெடிசன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நான் எடுத்துப்பேன். ஸோ நான் வந்து எடுத்துக்கல. பட் இருந்தாலும் நான் காய்ச்சல் அடிச்சதுனால எப்பவுமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த வாய்க்கிட்ட இந்த மாதிரி புண்ணு மாதிரி, இந்த அல்சர் மாதிரி வந்ததுன்னா இப்படி இருக்கும் இல்லைங்களா? நல்லா தெரியும் பாருங்க. ஓகே. ஸோ இங்கெல்லாம் எனக்கு புண்ணு இருக்கு. ஸோ அந்த புண்ண வந்துட்டு குணப்படுத்துறதுக்கு வந்துட்டு எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. ஸோ நெறைய பேருக்கு கண்டிப்பா தெரியும். அந்த கொட்டை அந்த அந்த ஒரு காய் மாதிரி. அந்த காய வந்துட்டு கல்லுல உரசி நம்ம உதட்டுக்கு வைக்கிறப்போ, அது கண்டிப்பா சொல்றேங்க. அ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே ஒரு இயற்கையா அ இயற்கையா வந்து ஒரு மரத்து மூலியமா அந்த கிடைக்கிற அந்த காய் மூலியமா, அந்த அவ்ளோ ஒரு ஹீலிங் பவர் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஸோ இது வந்துட்டு எனக்கு இங்க பெங்களூர்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஆன்டி வந்து குடுத்தாங்க. அவங்க வந்து மங்களூரு. ஸோ அவங்க வந்துட்டு மங்களூர்ல இருந்துட்டு அவங்க அந்த என்னது நாட்டு மருந்து கடைன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அங்க வந்துட்டு அத சேல்ஸ் பண்றாங்க. அங்கருந்து இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் எல்லாம் பவுடர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த காய் அங்கவும் விக்கிறாங்களாம். ஸோ அந்த காய் பேர் எனக்கு என்னன்னு தெரியாது. கண்டிப்பா தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் மறந்து போயிட்டேன் அந்த காயோட பேரு. இங்க வந்துட்டு கர்நாடகா சைட்ல அந்த காயோட பேரு வேற ஏதோ சொல்றாங்க. நம்ம தமிழ்ல வேற ஏதோ சொல்றாங்க. கண்டிப்பா தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். அது வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எப்படி அது வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப துவர்ப்பா இருக்கும். கண்டிப்பாங்க இயற்கை குடுக்கக்கூடிய நான் இயற்கை வைத்தியம்னாவே நான் நம்பவே மாட்டேன். இந்த வைத்தியம் பார்க்குறது, இந்த பச்சைலாம் மருந்து இந்த மாரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதில நம்பிக்கையே கிடையாது. எப்பவுமே இங்கிலீஷ் மெடிசன் அந்த மாதிரி எடுத்து எடுத்து பழகுனதுனால எனக்கு வந்துட்டு, நான் வந்துட்டு அது மோஸ்ட்லி நான் வந்துட்டு இது பண்ண மாட்டேன். ஆனா, நான் எடுத்துக்கிட்ட ஒரு 2 விஷயம். 1 இந்த 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 வாய்ப்புண்ணுக்கு வந்துட்டு மவுத் அல்சருக்கு வந்துட்டு அந்த காயோட தேய்ச்சி அத வைக்கிறப்போ, இது வேகமா குணம் அடையிறத நான் கண்கூடா நேரடியா எனக்கு வந்து ரியாக்ட் ஆகுறத நான் பார்த்துருக்கேன். ஸோ, அதனால கண்டிப்பா உங்களுக்கும் அது நம்பளோட சைட்லயும் அது கண்டிப்பா கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில. அந்த பேர் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த அந்த காயோட பேர. அத இப்ப நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ படுத்துட்டு பேசுறேன்னு எதுவும் நெனச்சுக்க வேணாம். சுத்தமா என்னால முடியல. தலை சுத்துது. ஸோ தலை சுத்துறதுனால தலை வெயிட்டா இருக்கு. ஸோ நானும் ஸ்டீம் எல்லாம் புடிச்சும் முடியல. ஸோ அதனால நான் படுத்துட்டு பேசுறேன். என்ன மன்னிச்சுக்கணும். ஸோ அந்த காய நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ அந்த காய நான் பத்திரமா இதில வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த காய் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இப்ப நான் கையில எடுத்து காட்டுறேன். ஸோ இத வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். இது பாக்ஸ்ல வந்துட்டு எனக்கு இத்தன காய் தான் எனக்கு வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. நாட்டு மருந்து கடையிலலாம் இது கம்மி ரேட்டு தான் வரும். இது முள்ளு முள்ளா இருக்கு. பாருங்க உருண்டையா இருக்கு. இது முள்ளு முள்ளா இருக்குது. இது வெறும் என்ன சொல்றது? ரொம்ப இந்த பாக்கு மாதிரி இருக்கு. அந்த பாக்கு கொட்டைய உள்ள உரிக்கிறப்ப எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்கு. ஆனா தேய்க்க தேய்க்க வந்துட்டு வருது. ஆனா அதுக்குள்ள எதுவுமே கிடையாது. ஒரு மாரி கல்லு மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கு. தெரியுதுங்களா? ஸோ இந்த காயோட பேரு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு கூட இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனக்கு தெரியாது. ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது ரொம்ப நல்ல வேலை செய்யுது. எனக்கு ரொம்ப நல்லா என்னுடைய மவுத் அல்சருக்கு வந்துட்டு இந்த புண்ணுக்கு வந்துட்டு இது ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்றது? அம் ஒரு ஹீலிங்கான ஒரு விஷயம் இது. ஸோ இந்த காய்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அந்த அம்மா எனக்கு சஜெஸ்ட் பண்ணதுக்கு நான் அந்த அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றேன். எனக்கு இத பத்தி தெரியாது. ஸோ ஆனா அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும். ரொம்ப துவர்ப்பா இருக்கும் இது. ஸோ வாய்க்குள்ள போனாலும் எதுவும் பிரச்சனை கிடையாது. வேகமாங்க குணமடையும். நம்ம மவுத் அல்சருக்கு நெறைய வந்து ஆயின்மெண்ட் இந்த மாரிலாம் போடுவோம். இத நீங்க போட்டு பாருங்க. கண்டிப்பா நீங்களே சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ ஸோ மச். வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஆ இன்னொரு முறை சொல்றேன். கண்டிப்பா இந்த காயோட பேர் தெரிஞ்சா
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச். பை பாய்.